angle triangle illa normal triangle, but all the angles are equal 60 60 60, total வந்து 180. Sum of the three angles in a triangle is equal to 180 degree. ஓகேவா? இது நார்மல் ட்ரையாங்கிள். இப்போ இது என்ன பண்ண போறேன்? அப்ப இந்த 60 டிகிரி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இங்க டிரா பண்ண போறேன். பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ண போறேன். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இந்த 60 ரெண்டா டிவைட் பண்ணும். 30 30. இது ஒரு 30, இது ஒரு 30 டிவைட் பண்ணிச்சு. இதுக்கு d ன்னு நேம் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த BC யோட மிட் பாயிண்ட் எது? எதுக்கு மிட் பாயிண்ட் சொல்றேன்? ஆங்கிள் எல்லாம் ஈக்குவலா இருந்தா சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். அப்ப இது ஒரு யூனிட்னா இதுவும் ஒரு யூனிட், இதுவும் ஒரு யூனிட். இதுங்கிறது BC. அப்ப BD என்னவா இருக்கும்? half ஆகும். 1/2. இது 1/2, இது 1/2. இது 1/2. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த AD தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. AD பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லிட்டோம்னா AD வந்து 90 டிகிரிக்கு போட்டுக்கலாம். Now I am going to take this right angle triangle. இந்த right angle triangle எடுக்க போறேன். ABD இத மட்டும் எடுக்க போறேன். ABD இது 60 டிகிரி, இது 30 ஆயிருச்சு, இது 90 ஆயிருச்சு, டோட்டல் 180 நமக்கு வந்துருச்சு. இந்த டயகிராம் மட்டும் எடுத்துங்க. ABD இங்க எடுத்து டிரா பண்ணியிருக்கேன். 30 60 90 இத போட்டாச்சு. நமக்கு AD பிதாகரஸ் தியரம் AB square is equal to AD square plus BD square. AB square என்னது 1 போட்டாச்சு. AD square நமக்கு एक्चुअली தெரியாது. AD square னு வச்சுக்கிட்டோம். BD square என்னது 1/2 whole square போட்டாச்சு. AD square என்னது தெரியாதுன்னு சொல்லிருக்கோம். இது 1 ஸ்கொயர் வந்து 1 ன்னு எடுத்துக்கிட்டோம். AD square அப்படியே வச்சுக்கிட்டோம். 1/2 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. ஓகேவா? இந்த 1/4 இந்த சைடு வரும்போது -1/4 ஆகுது. 1 - 1/4. 1 ல இருந்து 1/4 மைனஸ் பண்ணோம்னா 3/4. அதாவது 4 1s are 4 -1 3/4 is equal to AD square. AD square இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா AD ஆகுது. இது AD ஆகும்போது இது 3 க்கு வந்து எடுத்தோம்னா √3 ஆயிரும். 4 க்கு எடுத்தோம்னா 2 ஆயிரும். So AD is equal to √3/2. இப்போ நமக்கு மூணு வேல்யூ தெரியும். இப்போ இதுல sin 30 யும் cos 30 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். sin 60 cos 60 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத கவனிச்சுங்க. sin 30 எது sin 30? இது 30 இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. இந்த சைடு ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். ஆப்போசிட் என்னது? BD. BD by AB. ஆப்போசிட் என்ன வேல்யூ போட்டுருக்கோம்? 1/2. AB என்னது 1. So 1/2 by 1 1/2. அப்ப sin 30 ஓட வேல்யூ என்னது 1/2. இந்த டினாமினேட்டர் கீழ வந்துரும். 1 2 into 1 is equal to 1/2 ன்னு போட்டுருவோம். சரியா? அப்ப cos 30 என்னவா இருக்க போகுது? cos 30 இங்க இருந்து 30 க்கு பாருங்க. adjacent side by hypotenuse. adjacent side என்னது AD. AD by AB is equal to AD என்னது √3/2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். by AB 1. Any number divided by 1 the same number. So √3/2. cos 30 ஓட வேல்யூ √3/2. ஓகேவா? இதே மாதிரி இப்ப sin 60 க்கு கண்டுபிடிப்போம். இங்க இருந்து பார்க்கலாம். இது 60 டிகிரி. sin 60 இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் என்னது √3/2 by 1. என்ன வரப்ப sin 60 க்கு √3/2 by 1 னா any number divided by 1 is equal to the same number √3/2 வந்துருச்சு. sin 60 cos 60 க்கு போங்க. cos 60 என்னது adjacent side by hypotenuse. cos 60 என்னது 1/2 divided by 1. Any number divided by 1 the same number. 1/2 divided by 1 1/2. எங்க cos 60 ஓட வேல்யூ 1/2. ஓகேவா? இப்போ 30 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 60 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 45 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சைனுக்கும் காசுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி tan நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு சொல்லலாம். அதர்வைஸ் sin பை காசுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? sin 0 0, sin 90 ஒன்று நம்ம கொண்டு வந்துட்டோம். 0ல தான் ஸ்டார்ட் ஆகும், 1ல முடியும். காசு வந்து அதுக்கு ஆப்போசிட் 1ல ஸ்டார்ட் ஆகி 0ல முடியும். இப்போ எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். நடுவில் இருக்க வேல்யூ அப்படியே பாருங்க. இது அப்படியே மாற்றி எழுதணும். 0 to 1 இருக்கா? 0
இந்த கடைசி போயிடும் 1 இங்கே வந்துடும் 1/2 இங்கே போயிடும் √3/2 இங்கே வந்துடும் 1/√2 காமன் ஆகிடும் அப்படியே ரிவர்ஸ் எழுதணும்னா கரெக்டாக இருக்கும் sin by cos tan any number divided by 1 already சொல்லிருக்கு the same number so 0/1 0 இது divided by இது sin by cos divide பண்ணி இந்த 2 கேன்சல் ஆகும் 1/√3 இங்க வந்துரும் 45 வாங்க 1/√2 divided by 1/√2 a number divided by the same number எந்த நம்பர் அதே நம்பரால டிவைட் பண்ணா என்ன வரும் போது 1 5/5 4/4 அது மாதிரி 1/√2 divided by 1/√2 1 16 பாருங்க √3/2 by 1/2 இதனை டிவைட் பண்ணோம்னா இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகும் √3/1 ன்னு வரும் அது √3 ன்னு எழுதிக்கலாம் any number divided by 0 னா infinity any number divided by 0 னா கீழ 0 டினாமினேட்டர் 0 ன்னு வந்துச்சுனா மேல எந்த நம்பர் இருந்தாலும் அது இன்ஃபினிட்டியா தான் இருக்கும் சரியா இது மூணை வச்சு அடுத்து நம்ம கொசீக்கன் சீக்கன் காட் இத எழுதிக்கலாம் இங்க இருக்குதுக்கு ரெசிப்ரோக்கலா போட்டுக்கறணும் சைனோட ரெசிப்ரோக்கல் ஆல்ரெடி சொல்றீங்க கொசீக்கன் 1 by இந்த வேல்யூ 1 by இந்த வேல்யூ 1 by இந்த வேல்யூ போட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கல் அதுதான் கொசீக்கனோட வேல்யூ காஸ்க்கு சீக்கனோட வேல்யூ டானுக்கு காட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இனிமே இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதையும் ஞாபகம் வச்சுக்கிறேன் இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த கிளாஸஸ்ல இன்னும் நல்லா பார்ப்போம் ஓகே Yeah.